Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா TRP old question paper டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான். சோ Telegram சேனல்ல ஒரு குரூப் வந்து TRP காக ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அது வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்கை. சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க TRP ப்ரிப்பேர் பண்றவங்க. சோ இதுக்காக அந்த குரூப்னா பார்த்தா நமக்கு குரூப் டிஸ்கஷன், அதாவது உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சு அப்படினா டவுட்ஸ் இருந்தா நீங்க அதுல கேட்டுக்கலாம். So இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் இந்த கிளாஸஸும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன்ஸ், ஓகேங்களா. கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த குரூப்பு. ஸோ எங்கள் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போய்க்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேல நமக்கு தெரியும். ஸோ ரிலேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ட் கரண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஒரு மூவிங் மெம்பரை நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனரி மெம்பரோட அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த மாதிரி டைரக்ஷனில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா டு மினிமைஸ் த ரிலக்டன்ஸ் and maximize the coil inductance அப்படின்னு சொல்லலாம். The maximum regulation of a transformer occurs at a power factor of. So எப்போ வந்து maximum regulation occur ஆகும்னா எப்பவுமே lagging power factor. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதான் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம்னா நமக்கு ரெகுலேஷனோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் தான் நான் என்ன பண்ணுவோம், டெரிவேட்டிவ் எடுத்து அது ஈக்குவல் டு 0 பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கணும், இதான் கிடைக்கும். x02 divided by r02 lagging. If R to be the standstill rotor resistance of an induction motor running at a slip S, the mechanical load equivalent to an electrical resistance RL in a stationary equivalent circuit is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு RLங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு டெரைவ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா R2 by S into 1 minus S. So next question, armature reaction in an alternator primarily affects. So armature reaction ங்கிறது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா generated voltage per phase, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.